இன்னைக்கு நம்ம வாழைப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க எந்த டைப் வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். இங்க எனக்கு கேரளா ரஸ்தாளி மிச்சமாயிருச்சு. ஒரு 7, 8 பழம் இருக்கு. நான் அதை அப்படியே யூஸ் பண்ண போறேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பழ பேஸ்ட் ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் நான் வறுத்தெடுத்துக்க போகிறேன். நீங்கள் பிஸ்தா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த நெய்யிலே நம்ம வாழைப்பழ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளற ஆரம்பிக்கலாம். இங்கே இருக்கிற நெய்யே போதும். எக்ஸ்ட்ரா நெய் இப்போ ஊற்ற வேண்டாம், லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறிட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை, 3/4 கப் இப்போ சேர்க்க போகிறோம். 1/4 கப் சர்க்கரையை எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக கேரமலைஸ் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கிளற ஆரம்பிங்க. அல்வா பதம் வர வரைக்கும் கிளறணும். ஒரு 3-4 நிமிஷம் கிளறினீங்கன்னா இந்த மாதிரி பளபளன்னு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இங்கே அல்வா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பளபளன்னு வந்துருச்சு. இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அந்த 1/4 கப் சர்க்கரைக்கு வருவோம். 1/4 கப் சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதனால ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அதோட 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுங்க. இதை அப்படியே கிளற ஆரம்பிங்க. கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உருகி ஒரு ஸ்டேஜில் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இதை தீச்சிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே நம்ம அல்வாவில் சேர்க்க போகிறோம். இதை சேர்க்குறது முக்கியமாக கலருக்காக தான். பட் இது சேர்த்திங்கன்னா அல்வா நல்லா கலராகவும் வரும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது திரும்பவும் கிளற ஆரம்பிங்க. அடியில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறணும். ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாது. இதுதான் கரெக்டான அல்வா பதம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிளறிக்கலாம். இதோ அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட் வேணும்னா இதுக்கு மேலே 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பார்க்க பளபளன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இதோ நம்மளோட வாழைப்பழ அல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.